மொபைல் ஃபோன்ஸுங்கிறது இன்னைக்கு எல்லாரோட வாழ்க்கையிலையும் பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து ஆரம்பித்து பெரிய வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லா இளைஞர்களுமே மொபைல் ஃபோன்ஸை தான் அவங்க டெய்லி பொழுதுபோக்குக்காக ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. காலையில் எந்திரிச்ச உடனே கையில் எடுக்கிற மொபைல் ஃபோனை ராத்திரி தூங்குறப்ப தான் கீழே வைக்கிறாங்க. இடையில எப்பயாச்சும் இந்த மொபைல் ஃபோனை கீழே வைக்கிறாங்க அப்படின்னா அது சார்ஜ் பண்ணுற நேரமாக மட்டும்தான் இருக்கும். நாம் மொபைல் ஃபோன்ஸை சார்ஜில் போட்டிருந்தாலும் எப்பண்டா அது சார்ஜ் ஆகும், எப்போ அதை எடுத்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கும். மொபைல் ஃபோன்ஸை சார்ஜரில் போட்டுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு ஐயா ஜாலி மொபைல் ஃபோன் சார்ஜ் ஆகிருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வர்றப்போ திடீர்னு நம்ம சுவிட்ச் போடாததை நம்ம பார்த்தோன்னா அந்த நொடி நமக்கு எப்படி இருக்கும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏதோ வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சது மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஒருவேளை இந்த மொபைல் ஃபோன்ஸில் உள்ள பேட்டரி எல்லாம் ட்ரெயின் ஆகாமல் இருந்து எப்போவுமே அதில் 100% சார்ஜ் இருந்தால் எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு நம்ப முடியாத விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வரவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், வெல்கம் டு அன்பாக்சிங் அன்னோன். நாம எல்லாரும் வழக்கமாக யூஸ் பண்ணுற மொபைல்ஸுக்குள்ளே இருக்கிற பேட்டரி வந்து லித்தியம் அயான் பேட்டரி. இந்த பேட்டரி எலக்ட்ரோ கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த பேட்டரியில் இருக்கிற சார்ஜஸ் வந்து கொஞ்ச நாள்லேயே ட்ரைன் ஆகுது. ஸோ இதை நம்ம திருப்பி ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. இந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சோர்ஸாக இருக்கிறது ஃபாசில் ஃபியூல், க்ரூட் ஆயில். இந்த ஃபாசில் ஃபியூல், க்ரூட் ஆயில் இதெல்லாம் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். நாம் எடுக்க அந்த சோர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாளில் அந்த சோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அழியவும் செஞ்சிடும். எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேறையும் சில சோர்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். என்னென்னா ஹைட்ராலிக், விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி. ஆனால் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப பெரிய அளவில் எலக்ட்ரிசிட்டியை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியலை. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸுங்கிறது முழுக்க அழிஞ்சிடுச்சுன்னா எலக்ட்ரிசிட்டிங்கிறது நமக்கு ரொம்பவே தட்டுப்பாடாக இருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது தான் குவாண்டம் சோர்ஸ். யூனிவர்சிட்டி ஆஃப் அல்பர்டாவும் கனடாவை சேர்ந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ இந்த 2 யூனிவர்சிட்டிஸும் சேர்ந்து குவாண்டம் பேட்டரிக்கான ஒரு தியரட்டிக்கல் ப்ளூ பிரிண்டை உருவாக்குறாங்க. இந்த குவாண்டம் பேட்டரி உருவாக்குற ப்ராசஸில் ராபர்ட் அலீக்கிங்கிறவரும் பெல்ஜியத்தில் உள்ள மார்க் ஃபேனஸுங்கிறவரும் இன்வால்வ் ஆகிருக்காங்க. இந்த குவாண்டம் பேட்டரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த குவாண்டம் பேட்டரியை பற்றின நாலேஜ் இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து கிடைச்சதுங்கிறத நாம் முதல்ல பார்ப்போம். செடிகள் ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற ப்ராசஸ் மூலமாக சூரிய ஒளியை சக்தியாக மாற்றுதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை எல்லாரும் ஸ்கூல்லே படிச்சிருப்போம். ஒருவேளை இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, இதுக்கான ஃபார்முலா என்ன, இதை மட்டும் சயின்டிஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சோலார் பேனல் ப்ரொடியூஸ் பண்ணுறதை விட அதிகமான அளவு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு பல ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சைனாவில் இதே ப்ராசஸை யூஸ் பண்ணி பெரிய அளவில் ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலே லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அவங்க இருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, ஃபோட்டான்ஸ் அது லைட்டில் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். இலையில இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஃபோட்டான்ஸ் அப்சர்வ் பண்ணோடனே அது குவாசி ஸ்டேட்டுங்கிற நல்ல ஸ்டேபிளான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுது. அது அந்த ஃபோட்டான்ஸ்ல இருந்து கிடைச்ச எனர்ஜியை லூஸ் பண்ணுறதே இல்லை. இது சிம்பிளாக அவங்க எல்லாருக்கும் புரியணும்னா ரேடியம் இந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம். இப்போ ரேடியமை கொஞ்ச நேரம் லைட்டில் வச்சுருந்தா அது அந்த லைட்டில் உள்ள ஃபோட்டான்ஸை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறம் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் அந்த ரேடியமால் ரொம்ப நேரம் வெளிச்சமாக இருக்க முடியும். இதே ப்ராசஸ் தான் குவாண்டம் பேட்டரியிலையும் நடக்குது. குவாண்டம் பேட்டரியில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஃபோட்டான்ஸை அப்சர்வ் பண்ணி குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போய் அதோட எனர்ஜியை அப்படியே தக்க வச்சுக்கும். குவாண்டம் பேட்டரி ரொம்ப நேரம் இருட்டில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதால் ஃபோட்டான்ஸை அப்சர்வ் பண்ண முடியாமல் இதோட பவர் வந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். எப்போ இது வெளிச்சத்துக்கு வருதோ மறுபடியும் இது ரீசார்ஜ் ஆகிக்கும். அதுவும் ரொம்ப குறைஞ்ச டைமில்.
இந்த குவாண்டம் பேட்டரி ஃபங்க்ஷன் ஆகிறப்போ என்விரான்மெண்ட்டுக்கு அந்த எனர்ஜியை கொடுக்காம நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸோட ஃப்ரேம் ஒர்க்லே இந்த எனர்ஜி சர்க்குலேட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால இந்த பேட்டரியிலேருந்து சார்ஜ் ட்ரைன் ஆகாது. இந்த குவாண்டம் பேட்டரியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த குவாண்டம் பேட்டரி தனித்தனியாக கனெக்ட் பண்ணி இருக்கிறப்போ ஃபங்க்ஷன் ஆகிறத விட ஒட்டுமொத்தமாக சேர்த்து கனெக்ட் பண்ணி வச்சிருந்தா இன்னும் பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் எடுக்குதுன்னா 2 பேட்டரியை சேர்த்து கனெக்ட் பண்ணால் வெறும் 30 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகும். இதே மாதிரி பல பேட்டரிஸ் ஒன்றா சேர்த்து கனெக்ட் பண்ணால் வெறும் கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுது. இந்த குவாண்டம் பேட்டரி இன்னும் ஒரு 5 to 10 வருஷத்துக்குள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக வெளிவரும் அப்படின்னு நம்பப்படுது. ஒருவேளை இந்த பேட்டரி மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக டெவலப் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னா டிவி, லேப்டாப், மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பேட்டரி சேஞ்ச் பண்ணணும்னு தேவையில்லை. எப்போவுமே நான் ஸ்டாப்பாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இது சக்ஸஸ்ஃபுல்லாக வெளிவரதுனால பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. கரண்ட் பில்லுங்கிறது சுத்தமாக டவுன் ஆயிரும். இப்போ எல்லா நாட்டிலையும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஏர் பொல்யூஷன். இதனால் ஹீட்டும் நிறைய ஜென்ரேட் ஆகுது. இந்த பேட்டரி மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சுன்னா காரு, பைக்ஸு இதெல்லாம் எலக்ட்ரிக் பைக்ஸாக மாறுறதுனால ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்ணாததுனாலையும் ஹீட்டெல்லாம் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஏர் பொல்யூஷன் ரொம்பவே கம்மியாகும். தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறதும் இன்னைக்கு நிறைய நாட்டில் இருக்கு. ஆனால் இந்த தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்கிறதுக்கு கடல்ல இருந்து அந்த நீரை சுத்திகரித்து எடுக்கிறதுக்கான ப்ராசஸில் நிறைய எலக்ட்ரிசிட்டி செலவாகிறதுனால அந்த ப்ராசஸை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. ஒருவேளை இந்த பேட்டரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சுன்னா அந்த ப்ராசஸ் அப்படியே ரன் ஆகி கடல் நீரை சுத்திகரித்து எல்லா இடத்துக்கும் குடிநீரை நம்மளால் சப்ளை பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பேட்டரி வந்துடுச்சுன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நல்லாவே க்ரோ ஆகும். எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எலக்ட்ரிசிட்டினால லேக் ஆகிருக்கோ அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நல்லாவே க்ரோ ஆகும். உதாரணத்துக்கு விவசாயம் நல்லா டெவலப் ஆகும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நல்லாவே டெவலப் ஆகும், ஷிப்பிங் சார்ஜஸ் அது இது எல்லாமே கம்மியாயிரும். பெரிய பெரிய ராக்கெட்ஸ் எல்லாம் குவாண்டம் பேட்டரி வச்சு ஃபியூல் இல்லாமல் ஈஸியாக லான்ச் பண்ணலாம். ஸோ ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாம் ரொம்பவே டெவலப் ஆகும். இந்த பேட்டரினால நமக்கு இவ்வளவு அட்வான்டேஜஸ் கிடைச்சாலும் ஒரு சில பெரிய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இந்த பேட்டரியோட ஃபார்முலா மட்டும் தப்பானவங்க கைக்கு போச்சுன்னா அதை வச்சு அவங்க பெரிய பெரிய அழிவுகளை இந்த உலகத்துக்கு ஏற்படுத்த முடியும். எனர்ஜி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இது உலகத்துக்கு பேராபத்தையும் கொண்டு வரலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பாசிட்டிவோ நெகட்டிவோ உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு கிளம்புங்க. பை.